ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி லெசன் 28ல் ஹிந்தி பாராகடி உயிர்மெய் எழுத்துக்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹவு டு ரைட் தி லெட்டரை எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் எப்படிலாம் ப்ரொனன்சியேஷன் செய்து சொல்லலான்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆ. இப்போது சா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டுட்டு அப்படியே கீழே வந்து கேர்வ்டாக மேலே போய் யூ மாதிரி போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே வந்துடணும், விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது சா. மறுபடியும் எழுதலாம். அப்படியே மைனஸ் லைன் போட்டுட்டு அப்படியே கீழேருந்து அப்படியே கேர்வ்டாக வளைஞ்சி மேலே போயிடணும் யூ மாதிரி. அதுக்கப்புறம் அதே ரிவர்ஸில் கீழே வந்துட்டு விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சா. நெக்ஸ்ட்டு ஆ சா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி மைனஸ் கோட் போட்டு கீழே வந்து கேர்வ்டாக போய் மேலே போயிட்டு கீழே விட்டுறணும், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். நேர்கோடு போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும், படுக்கை கோடு. இது சா. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி மைனஸ் கோடு போட்டுட்டு அப்படியே கீழேருந்து மேலே போயிட்டு வளைஞ்சி கீழே கொண்டாடணும். நேராக ரிவர்ஸில் கொண்டாந்துட்டு விட்டுறணும். பக்கத்தில் ஒரு திருப்பியும் நேர்கோடு போடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு படுக்கை கோடு போடணும். இது என்ன லெட்டர்? சா. இழுத்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு இ சி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே மைனஸ் கோடு போட்டு கீழே வளைஞ்சி மேலே போயிட்டு கீழே வந்துடணும், விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பக்கம் வளைச்சி கொண்டாடணும் கீழே. அதுக்கப்புறம் மேலே படுக்கை கோடு போடணும். இதை சி. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே மேலே போயிட்டு கீழே கொண்டாந்து விட்டுறணும், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து கீழே வளைஞ்சி கொண்டாடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு படுக்கை கோடு போடணும். இது என்ன லெட்டர்? சி. நெக்ஸ்ட்டு ஈ சீ இழுத்து சொல்லணும். இது எப்படி போட்டு பார்க்கலாம். அதே மாதிரியே போட்டுட்டு மேலேருந்து ரைட் சைடு பக்கம் வளைஞ்சி கீழே கொண்டாடணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து வளைச்சி மேலே கொண்டு போய் ரிவர்ஸில் கீழே கொண்டாடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ரைட் சைடு பக்கம் கொண்டாந்துட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சீ. நெக்ஸ்ட் ஒன் உ சு எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். அதே மைனஸ் கோடு போட்டு வளைஞ்சி கேர்வ்டாக கொண்டு போய் மேலே போயிட்டு கீழே விட்டுறணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுறணும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் பக்கம் கொண்டு போகணும். இது என்ன லெட்டர்? சு. மறுபடியும் எழுதலாம். மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து வளைஞ்சி மேலே கொண்டு போய் அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு சுழிச்சு அப்படியே மேல் நோக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சு. நெக்ஸ்ட்டு ஊ சூ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மைனஸ் போட்டு கோடு போட்டு மேலேருந்து கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் சுழிச்சு நேராக அப்படியே ரைட் சைடு பக்கம் கொண்டு போகணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது சூ. மறுபடியும் எழுதலாம். ஒரு மைனஸ் கோடு போட்டு வளைஞ்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு சுழிச்சிட்டு ரைட் சைடு பக்கம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து என்ன லெட்டர்? சூ. நெக்ஸ்ட் ஒன் ரு சிறு எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி சா மாதிரி போட்டு வளைச்சி கொண்டாந்துடணும். கீழே ஒரு சி மாதிரி வளைச்சி விட்றணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். மைனஸ் கோடு போட்டு அப்படியே வளைஞ்சி கேர்வ்டாக மேலே கொண்டு போய் கீழே கொண்டாந்துடணும். அதுலேருந்து அப்படியே சி மாதிரி வளைச்சி விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சிறு. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ சே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஒரு மைனஸ் கோடு போட்டுட்டு அப்படியே வளைஞ்சி மேலே கொண்டு போயிட்டு கீழே ரிவர்ஸில் கொண்டாந்து விட்டணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு லெஃப்ட் சைடு பக்கம் ஒரு கொம்பு மாதிரி இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சே. மறுபடியும் எழுதலாம். ஒரு மைனஸ் கோடு மாதிரி போட்டுட்டு அப்படியே கூட வளைஞ்சி கீழே கொண்டு போய் மேலே கொண்டு போய் அப்படியே அதே லைனில் ரிவர்ஸில் கொண்டாடணும் கீழே. அதுக்கப்புறம் மேலே சாய்வலாக ஒரு கொம்பு மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சே. நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? ஐ சை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே மைனஸ் போட்டு வளைஞ்சி மேலே கொண்டு போய் ரிவர்ஸில் கொண்டாடணும். மேலே வந்து என்ன பண்ணணும்? 2 கொம்பு போடணும். சாய்வலாக லெஃப்ட் சைடு பக்கம் 2 கொம்பு போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சை. மறுபடியும் எழுதலாம். மைனஸ் கோடு போட்டு அப்படியே வளைஞ்சி மேலே கொண்டு போய் கீழே ரிவர்ஸில் விட்டுட்டு 2 கொம்பு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? சை. இது என்ன லெட்டர்? ஓ சோ. பாருங்கள், மறுபடியும் மைனஸ் கோடு போட்டுட்டு வளைச்சி கொண்டாந்துடணும்.
பக்கத்தில் ஒரு நேர்கோடு போடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு சாய்வலாக கொம்பு போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம். மைனஸ் கோடு போட்டு அப்படியே வளைஞ்சி மேலே கொண்டு போய் கீழே ரிவர்ஸில் கொண்டாடணும். பக்கத்தில் ஒரு திருப்பியும் நேர்கோடு போடணும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு போடணும் சாய்வலாக. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சோ. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா சவ். அவு சவ். பாருங்கள், அதே மாதிரி சவ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு பக்கத்தில் நேர்கோடு போட்டுட்டு இதில் எத்தனை கொம்பு போடணும்? 2 கொம்பு போடணும். 2 கொம்பு போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சவ். மறுபடியும் எழுதுனா அதே மாதிரி மைனஸ் போட்டு வளைஞ்சி கீழே கொண்டு போய் மேலே கொண்டு போய் ரிவர்ஸில் கொண்டாடணும். அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் மேலே 2 கொம்பு சாய்வலாக போடணும். போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சவ். நெக்ஸ்ட் லெட்டர் சம். எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மைனஸ் கோடு போட்டு வளைஞ்சி மேலே கொண்டு போய் ரிவர்ஸில் கொண்டாடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடணும். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே மைனஸ் கோடு போட்டு வளைஞ்சி கொண்டாந்து கீழே விட்டுறணும். ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இது என்ன லெட்டர்? சம். இப்போது நெக்ஸ்ட்டு ஆஹா, சஹா. அதே மாதிரி சா போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப் லைன் போட்டுட்டு 2 புள்ளி வைக்கணும். மறுபடியும் எழுதலாம். ஒரு மைனஸ் கோடு போட்டு வளைஞ்சி மேலே கொண்டு போய் கீழே கொண்டாந்துடணும் ரிவர்ஸில். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் 2 புள்ளி வைக்கணும். இது என்னது? ஆஹா சஹா. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 28ல் ஹிந்தி பாராகடி உயிர்மெய் எழுத்துக்களில் எப்படிலாம் நீங்கள் இந்த ச லெட்டரை எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. 13 லெட்டரையும் எப்படி எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.